உள்ள நடுராத்திரியிலே பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை கதவுகளை எல்லாம், அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தர் அசைக்க ஆரம்பித்தார். அப்ப ஒரு மனமாய் அவங்க பாருங்க, அதுல பவுல் இருக்காரு, சீலா இருக்கிறார். ஒருவேளை பவுலுக்கு வேற ஒரு மனது, சீலா என்ன இந்த ஆண்டவருக்காக இப்படி வந்த, இப்படி அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தம், கொண்டு போய் ஜெயில இப்படி போட்ட, நீ வேணா பாடியா, எனக்கு வேற பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, இப்படி சொல்லி இருந்தா எப்படி அங்கு சிறைச்சாலை அசைக்கப்பட்டிருக்கும்? இருவரும் ஒரு மனமாய் பாடினார்கள். கர்த்தருடைய மகா பெரிய வல்லமை சிறைச்சாலையில் இறங்குது. அப்ப நம்ம குடும்பம் எல்லாம் இந்த ஒரு மனம் படும்போது, இந்த நம்முடைய குடும்பத்துக்கு மேல இருக்க அந்தகார வல்லமையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். எப்ப நம்ம குடும்பமாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ, குடும்பமா சபையா இங்க ஜெபிக்கிறோமோ, இதுக்கு மேல செயல்படுகிற வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியெல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவார். என ஒரு மனது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் தருகிறது.